வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு டிஎன்டிஇடி சம்பந்தமாக தினந்தோறும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய அறிவிப்புகள், அரசு தரப்பில் வெளியிடக்கூடிய தகவல்கள், அதேபோல் கோரிக்கைகள் பற்றிய அறிவிப்புகளும், அரசியல் கட்சி தலைவர்கள், அதேபோல் தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களுடைய கோரிக்கை, தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கு பார்த்திங்கன்னா டெட் தேர்வு கட்டாயம் என்ற உத்தரவின் அடிப்படையில் ஆசிரியர்களுக்கான கோரிக்கைகள் என்ன, அதேபோல் பாஸ் மார்க் ரெடியூஸ் பண்ணது, அதேபோல் தேர்ச்சி வீதத்தை எவ்வாறு தெரிந்து கொள்ள வேண்டும், அதேபோல் இந்த வருடம் அனலிட்டிஸ் எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க, பேப்பர் 1 பேப்பர் 2 இதன் அடிப்படையில் தேர்வு முடிவுகளை எவ்வாறு பார்க்க வேண்டும், அந்த தேர்ச்சி பெற்றவர்கள் குவாலிஃபைட் ஆனவங்க, நான் குவாலிஃபைட் ஆனவங்க அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற தகவல் அப்டேட் பண்ணிருக்கோம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா, அதாவது டிஎன்டிஇடி 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மூன்று முக்கிய செய்திகள் என்ன அப்படின்றத தெரிந்து கொள்வோம். குறிப்பாக அதாவது 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி மற்றும் 16ஆம் தேதி டிஎன்டிஇடி பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 எழுதி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அவர்களுக்கான தேர்வு முடிவுகள் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் அவர்களுடைய ரோல் நம்பர், அதே போல் அவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நம்ம ரிசல்ட் பார்க்க முடியும். அந்த ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம தேர்ச்சி பெற்றவர்கள் குவாலிஃபைடு, தேர்ச்சி பெறாதவர்கள் நான் குவாலிஃபைடு அப்படின்ற மாதிரி குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் குவாலிஃபைடு ஆனவங்க பார்த்திங்கன்னா குவாலிஃபைடு ஆனவங்களுக்கு அந்த குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டது. அந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் பெற்றவர்கள் பார்த்திங்கன்னா தங்களுக்கான சர்டிஃபிகேட்டாக பெற்றாங்க. சர்டிஃபிகேட் பிடிஎஃப் ஃபார்மெட்டாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த பிடிஎஃப் ஃபார்மெட்டை நீங்கள் போய் ஒரு சேவ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் ஏதாவது சேவ் மையத்தில் போய்ட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. அந்த பிரிண்ட் அவுட் எடுத்திங்கன்னா நமக்கு அந்த சர்டிஃபிகேட் பயன்படுத்திக்கலாம். இதே போல் பார்த்திங்கன்னா அந்த அதில் இருக்கக்கூடிய சிலருக்கு குறிப்பிட்ட சிலருக்கு அந்த குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் நேமு, டேட் ஆஃப் பர்த், அதேமாதிரி கம்யூனிட்டி இதில் பார்த்திங்கன்னா பிழைகள், எழுத்து பிழைகள், இன்சியல் பிழை அது மாதிரி இருக்க மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி பிழைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ண வேண்டியது மிகவும் அவசியம். அந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா என்ன ஆப்ஷன் அப்படின்றத நம்ம டிஆர்பியுடைய காண்டாக்ட் நம்பர் நமக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கும்போது அதற்கான பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸியலாக பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியும் நேரடியாக நீங்கள் பார்த்திங்கன்னா மெயில் பண்ணணும். அதாவது உங்களுடைய அந்த குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டுக்கு என்ன பிரச்சனை, நேமு, டேட் ஆஃப் பர்த் என்ன பிரச்சனை அப்படின்றத, இன்ஷியல் ப்ராப்ளமா இல்லை நேமில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா அப்படின்றத நீங்கள் நோட்டிஃபை பண்ணி மெயில் பண்ணணும். அதான் டிஆர்பியோடைய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ண சொல்கிறாங்க. அந்த மாதிரி மெயில் பண்ணும்போது நம்ம அதனுடைய கரெக்ஷன் எரர் கரெக்ஷன் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீண்டும் அந்த குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுவதற்கான ஆப்ஷன் எதுவும் வழங்கப்படுமா அப்படின்ற ஃபர்தர் டீட்டெயில் நம்ம கிடைச்சதுக்கப்புறம் சொல்கிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த உங்களுடைய குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த எரரை நீங்கள் சரி பண்ணுவதற்கு டிஆர்பியோடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்கள் அந்த சர்டிஃபிகேட், அந்த எரர் சர்டிஃபிகேட் என்ன பிழையாக இருக்கிறது, என்ன தவறாக இருக்கிறது, எதை சரி செய்ய வேண்டும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நீங்கள் மெயில் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எரர் கரெக்ஷன் பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்றபடி வேறு எதுவும் சந்தேகங்கள், அந்த டிஆர்பி சம்மந்தமாக, டிஎன்டிஇடி சம்மந்தமாக தேர்வில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் நீங்கள் அந்த டிஆர்பியுடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதே போல் நம்ம டிஆர்பி சம்மந்தமாக, டிஎன்டிஇடி சம்மந்தமாக ஏதேனும் புதிய தகவல்களை பெறுவதற்கு நீங்கள் www.trb.tn.gov.in என்ற இணையதளத்திற்கு சென்று அதில் வாட்ச் நியூன்னு ஒரு ஆப்ஷன் ஓடும். அதில் வேணால் ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். அந்த ஸ்க்ரோலில் பார்த்திங்கன்னா அன்றைய தினம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அறிவிப்புகள், அதாவது 2026ஆம் ஆண்டுக்கான டெட் தேர்வு சம்மந்தமாக இதை அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 2026ஆம் ஆண்டு டென்டேட்டிவ், அதாவது தற்காலிகமாக ஒரு டைம் டேபிள் விட்டுருக்காங்க. அந்த டைம் டேபிள் பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு 2 தேர்வுகள் நடைபெறும் அப்படின்ற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா அந்த அதிகாரப்பூர்வமான பார்த்திங்கன்னா அந்த டெட் சம்மந்தமாக எத்தனை தேர்வுகள் நடைபெறும் அப்படின்றது ஃபைனல் அனுவல் பிளான் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அந்த ஃபைனல் அனுவல் பிளான் வந்ததுக்கப்புறம் நம்ம எத்தனை எக்ஸாம் எப்பொழுது நடைபெறும், ஜூலை, டிசம்பர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த தேர்வு கன்ஃபர்மேஷன் ஆச்சுன்னா தேர்ச்சி பெறாதவர்கள் நீங்கள் இந்த 2 தேர்வுகளிலிருந்து தேர்ச்சி பெற்று பயன்பெற்றுக் கொள்ளலாம். தேர்ச்சி பெற்றவர்கள் உங்களுடைய குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டை சரி செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதை பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டாக கிடைக்கும். அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு லேமினேஷன் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த சர்டிஃபிகேட் லைஃப் டைம் சர்டிஃபிகேட் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இதை நீங்கள் சரியான முறையில் குவாலிஃபைடு சர்டிஃபிகேட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணி ஏதேனும் பிழைகள் இருந்தால் அதை பயன்படுத்தி அதை சரிபார்த்து கொள்வது மிகவும் முக்கியமான ஒன்று. சரிங்களா? இதில் நம்ம இன்றைய தினம் தெரிந்து கொண்டு குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டில் இருக்க எரருக்கு சரி பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் அந்த எரர் கரெக்ஷன் பண்ணுவதற்கான ஃபீஸ் அது ₹200 பேங்க்கில் கட்டி அந்த செல்லான் பார்த்திங்கன்னா அந்த மெயில் பண்ணணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் ஃபர்தராக டீட்டெயில் நீங்கள் அனுப்பிடணும். அதே போல் இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் எரர் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய அதை வெரிஃபை பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட் எப்படி மெயில் பண்ணுவாங்களா அப்படின்றத நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறது கட்டாயம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வெரிஃபை பண்ணுற சிலர் என்ன சொன்னாங்கன்னா, ஃபெயிலான கேண்டிடேட் ரீவேல்யூஷனுக்கான ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதனுடைய இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா நம்ம மெயில் பண்ணி அதனுடைய ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அந்த
ஃபைனலாக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன், கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் ஒரு பயனுள்ள தகவலை சந்திக்கலாம். நன்றி.